ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுவதற்கான ஒரு பிரச்சனையான ஒரு தீர்வு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி பல பெண்கள் மத்தியிலையும் ஆண்கள் மத்தியிலையும் முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக காணப்படுது. சத்து குறைபாடுனாலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி வேர்க்கால்கள் அடர்த்தியாக இல்லாதபடினால உறுதியாக இல்லைன்றது காரணத்தினாலையும் அதிகமாக முடி கொட்டுது. நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா ஷாம்பு தான் இப்போது யூஸ் பண்ணுவோம். பழைய காலத்துலலாம் சியக்கா தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஷாம்பு கெமிக்கலில் தான் அதிகமாக நம்ம தலையை வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் முடி பயங்கரமாக கொட்டுது. இந்த முடி பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பார்த்திங்கன்னா, நான் இந்த எண்ணெய் தான் தடவுவேன். ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி ஆரம்பத்தில் நிறைய முடி கொட்டுச்சு. நான் நான் 1 இயராக இந்த எண்ணெயை தான் ரெடி பண்ணி நான் தலைக்கு தடவிட்டுருக்கேன். ஸோ என்னோடய முடி இப்போது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. முடியே கொட்டுறதில்ல, நல்லா அடர்த்தியாகவும் இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில் நான் சேர்க்குறேன். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, நான் ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்துருக்கிறேன். இரும்பு கடாயில் இந்த எண்ணெயை காய்ச்சினிங்கன்னா தலைக்கு இரும்பு சத்தும் மிக அவசியமாக தேவைப்படும். பாருங்கள், நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயும் செக்கு எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், இது 3 தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் நான் செக்கு இங்கே பக்கத்துலேயே எனக்கு கிடைக்கிது, அதனால் நான் அதை வாங்கியிருக்கேன். விளக்கெண்ணெயும் அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு விளக்கெண்ணெய் கிடைக்கும். இந்த 3 எண்ணெயும் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, முக்கியமானது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இது நல்லா முடியை நல்லா கருன்னு வளரக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்டாகவும் இது இருக்குது. கருவேப்பிலை இன்டேக்காகவும் நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட்டு தரும், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இதுக்கு இன்னும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல சூப்பராக வேலை செய்யும். ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு சின்ன வெங்காயம் இல்லை, தீர்ந்து போயிடுச்சு, அதனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், கத்தாழை நான் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த முள்ளெல்லாம் சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நான் சின்னதாக நறுக்கி நான் வச்சுருக்கிறேன். கத்தாழை நான் வீட்லேயே வச்சுருக்கிறதுனால நான் அதை ரெண்டு எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினானது பார்த்திங்கன்னா வெந்தயம், கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் தாங்க நம்மளுடைய முடியை சூப்பராக வளரக்கூடிய ஒரு அற்புதமானதுன்னு கூட சொல்லலாம். ஒரு இயற்கையான ஒரு கருஞ்சீரகம் இது. பாருங்கள், எந்த கெமிக்கலுமே இதில் நான் ஆட் பண்ண போகிறதில்ல, நீங்களே பாருங்கள். ஸோ இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எள்ளு மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு இந்த கருஞ்சீரகம் கிடைக்கும். நீங்கள் கட்டாயம் வாங்கி இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டு தரக்கூடிய, ஒரே மாதத்துலேயே 1 வாரத்துலேயே உங்களுக்கு முடி கொட்டுறது நிற்கும். ஒரே மாதத்தில் உங்களுக்கு விழுந்த கொட்டின முடி எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ந்து நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. அந்தளவுக்கு 100% ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரு எண்ணெய் தான் இது. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது இந்த இரும்பு கடாயில் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் பழைய எண்ணெய் என்கிட்ட ஏற்கனவே இருந்ததுனால அதை நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற 1/4 லிட்டர் எண்ணெயும் நான் தேங்காய் எண்ணெயும் இதில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லெண்ணெயும் அதுலேயே நான் ஊற்ற போகிறேன். ஆனால் நல்லெண்ணெய் நான் ஃபுல்லாக ஊற்ற போகிறது கிடையாது, நான் பாதி தான் ஊற்றிக்கிறேன். மீதி பாதியை நான் எப்போ ஊற்றணுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அதன் மாதிரியே நீங்களும் இதே மாதிரியே செய்யுங்க, நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த பாதி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நான் மீதி பாதியை நான் எடுத்து வைக்கிறேன். அது அப்புறமா நான் கட்டாயம் சேர்ப்பேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணையும் இதில் நான் ஊற்ற போகிறது இல்லை, இதில் மட்டும்தான் நான் சூடு பண்ணி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் சூடாகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் எடுத்து வச்சிருக்கிற கருஞ்சீரகத்தையும் பாருங்கள், வெந்தயம், இது 2ம் போட்டு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி நான் எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், கொரன்னு ரொம்ப எல்லாம் அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைப்போம். அது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் அரைப்படாது. அதனால் நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் அதுலேயே சேர்த்து
நான் இப்போது அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி அரைக்கணுன்ட்டு. பாருங்கள் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா மீதி இருக்கிற நான் அந்த கருவேப்பிலை மொத்தத்தையும் நான் எடுத்து அதுலேயே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நான் போட்டுக்கிறேன். ஏன்னா முதலே வந்து ஜாரு பத்தாது, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா இப்போது நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அந்த 3மே கருவேப்பிலை, கருஞ்சீரகம், வெந்தயம் இது 3ம் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ஜாரில் வெங்காயத்தையும் போட்டு சும்மா ஒரு 2 பல்ஸ் விட்டால் போதும், ரொம்ப வந்து நைஸாக அரைக்கணுன்ட்டு இல்லை. அதே போல் இந்த கத்தாலையும் அதே மாதிரி அதுலேயே போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு தனியாக எடுத்துப்போம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாச்சு, ரொம்ப கொதிக்க விட வேணாம். எண்ணெயை லைட்டாக சூடான உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரை எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுவோம். நல்லா வந்து இந்த வேகணும், இது நல்லா கருப்பாக வேகிற அளவுக்கு இந்த எண்ணெய் வந்து ரெசிபி வேக விடணும். அது போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்தாழையும் வெங்காயமும் அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை அப்படியே அதுலேயே சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஏன் விளக்கெண்ணெய் இதில் ஊற்றலைன்னு கேட்டிங்கன்னா, விளக்கெண்ணெய் ஊற்றுனா நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸு ஆட் பண்ணும்போது பொங்கி கீழே வழிஞ்சி எண்ணெயெல்லாம் கீழே வழிஞ்சி போயிடும். அதனால தான் நான் ஆட் பண்ணலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொதித்து அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா இறங்கட்டும். அந்த அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் மேலே திரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள் அந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா கொதிச்சிச்சு எண்ணெய். அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே எண்ணெயில் இறங்கிடுச்சு. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே பாருங்கள் கருப்பாக ஆயிடுச்சு. நான் போட்டது எல்லாமே எண்ணெயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக கருப்பாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்திங்களா இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு நான் விளக்கெண்ணெய் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த விளக்கெண்ணெயை அதில் அந்த சூட்டோடவே ஆட் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா எண்ணெய் ஃபுல்லாகவே கீழே பொங்கி ஊற்றிடும். அதனால தான் நான் இப்போ சேர்க்குறேன். நான் மீதி இருக்கிற நல்லெண்ணெயும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் இது கூட இன்னும் பாதாம் ஆயில் கிடச்சிதுனாலும் ஆல்மண்ட் ஆயில் கிடச்சிதுனாலும் நீங்கள் ஆல்மண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் சேர்க்கல, நான் இது 3 எண்ணெயும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், மீதி இருக்கிற எண்ணெயும் இதுலேயே நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுப்பை இப்போது குறைச்சிக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எண்ணெயோடைய கலர் பார்த்திங்களா எந்த அளவுக்கு கருப்பாயிடுச்சு. கருஞ்சீரகம் நம்ம போட்டோம் இல்லைங்களா, ஸோ அந்த கலரில் இந்த எண்ணெய் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் எல்லாமே எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அந்த செக்கம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போது நான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வெயிலில் வைக்கிறேன். நான் ஒரு நாள் ஃபுல்லாகவே வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த எண்ணெய் நீங்கள் தடவி பாருங்கள். நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கும்போது நல்லா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கன்னா வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி செஞ்சிங்கனாலுமே போதும், அவ்வளோ சூப்பராக முடி வளரும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுற எண்ணெயிலேயே வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் ஆட் பண்ணி லைட்டாக சூடு பண்ணி நல்லா கதன்னு நல்லா தலையில் தேய்ச்சி குளிச்சிங்கனாலும் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரு எண்ணெய் இது. இது எங்கள் பாட்டி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி ஒரு வாரம் தேய்ச்சிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டேன் பார்த்தீங்களா? எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.